அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் கலிகூறு. ஜனங்கள் கலிகூர்ந்தார்கள். ஆனால் ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் பிலாத்துவும் அன்பாவிலே எரிச்சல் அடைந்தார்கள். காரணம் என்னவென்றால், நல்லா கவனிக்கணும், வேத வாக்கியமுடி வாழும் போது உலகம் எதிர்க்கும். வேத வாக்கியமுடி வாழும் போது உலகம் பகைக்கும். வேத வாக்கியம் வாழும் போது உலகம் நமக்கு 1000 காரணங்களை கற்பிக்கும். வேதம் சொல்கிறது, நீ கலிகூறு. அது அர்த்தம் தெரியுமா? வார்த்தை நிறைவேற்றும் போது, வார்த்தையோடு நீ நெருங்கி வாழும் போது, வார்த்தை உன் வாழ்க்கையில் சொந்தமாய் மாறும் போது தேவன் சொல்கிறார், நீ கலிகூறு. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தை நிறைவேற்றுகிற ஊழியர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. வார்த்தையை பேசுகிற தேவ மனித உலகம் ஏற்றுக்கொள்ளாது. வார்த்தையை பேசுகிற மக்களுக்கு உலகத்துல மதிப்பில்லை. அது சகரியா 9:9. அது நிறைவேற்றத்தான் ரட்சகர் வந்தார். மக்கள் ஆர்ப்பரித்தார்கள், மக்கள் துதித்தார்கள், ஸ்தோத்திரித்தார்கள், ஓசன்னா என்று பாடினார்கள். ஆனால் மார்க்க தலைவர்களுக்கோ எரிச்சல். அது அன்றும் நடக்கிறது, இன்றும் நடக்கிறது. சத்தியத்தின்படி பேசும்போது, சத்தியத்தின்படி வாழும் போது உலகம் நம்மை பகைக்கிறது, உலகம் நம்மை எதிர்க்கிறது. இந்த நாளிலே அன்பானவர்களே, ஒரு 3 காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தை நிறைவேற்ற அவர் தெரிந்து கொண்டது அற்பமான எளிமையான ஒரு கழுதை குட்டி. தன் வார்த்தை நிறைவேற்ற, தன் ஊழியத்தை நிறைவேற்ற, தன் பணியை நிறைவேற்ற அன்பாலே தேவன் பயன்படுத்தினது ஒரு அற்பமான எளிமையான புறக்கணிக்கப்பட்ட ஒன்றுதான் கழுதை குட்டி. அப்படியானால் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை கவனிங்க. God wants to fulfill his mission by using, அதாவது தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற, தன் வார்த்தை நிறைவேற்ற, தன்னுடைய தேவசத்தை நிறைவேற்ற அவர் தெரிந்து கொண்டது எளிமையான அற்பமான ஒன்று. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நீ எளிமையா இருக்கலாம், அற்பமா இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், இந்த உலகத்தால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை கொண்டுதான் God wants to fulfill his mission through the donkey. அந்த கழுதின் மூலமாக தன் ஊழியத்தை, தன் சித்தத்தை, தன் நோக்கத்தை அவர் நிறைவேற்ற விரும்பினார். இதனாலே இதைத்தான் வேதம் சொல்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 7-10 வரை ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்.